வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மூலிகை சாகுபடி தோட்டக்கலைத்துறை உதவியுடன் தஞ்சாவூரில் அபாரமாக வளர்ந்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் போதுமான மழை இல்லை. காவிரி நீரை நம்பியவர்களும் மின்சாரத்தின் வரவை எதிர்பார்த்தவர்களும் ஒருபோக சாகுபடி மட்டுமே செய்ய முடிந்தது. ஆனால் தஞ்சாவூர் விவசாயி சாத்தையன் என்பவர் தோட்டக்கலைத்துறை உதவியுடன் வறட்சி பகுதிகளில் வளரக்கூடிய சென்னா என்ற மூலிகை செடியை சாகுபடி செய்தார். ஏக்கருக்கு 3000 ரூபாய் மட்டுமே செலவான நிலையில் உற்பத்தி செய்யும் இடத்திற்கே வந்து வியாபாரிகள் சென்னா செடிகளை வாங்கிச் செல்கின்றனர். இந்த சாகுபடியில் பூச்சி தொல்லை, களை எடுப்பு போன்ற பிரச்சனை இல்லை என்று மாதையன் தெரிவித்தார். விதையும் எடுத்துக்கிறேன்றாங்க, செடியும் காய வச்சு அதை பக்குவப்படுத்தி கொடுத்தா அதையும் விலைக்கு எடுத்துக்கிறேன்றாங்க, கீழே உள்ள வேரையும் எடுத்துக்கிறேன்றாங்க. அதனால் நம்மளுக்கு இது நல்ல மருத்துவ குணம் உடையதுனால நல்லா செய்யலாம், நல்ல லாபகரமாக இருக்கும். 20% மானியம் தரேன்றாங்க. 20% அரசு மானியம் வழங்கப்படுவதாக கூறிய தோட்டக்கலைத்துறை உதவி அலுவலர் வெங்கடாச்சலபதி தஞ்சையில் 20 ஹெக்டேர் பரப்பளவிற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தண்ணி அதிகமாக தேவைப்படக்கூடிய நெல் பயிருக்கு மாற்று பயிராக தோட்டக்கலைத்துறையில் மருத்துவ பயிர்கள் ஏதாவது செய்யும்போது ரொம்ப குறைவான தண்ணி தேவையில்லை. இந்த சென்னாங்கிற ஒரு பயிர் வறட்சி மாவட்டங்களில் செஞ்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம மாவட்டத்திலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஹெக்டேருக்கு 15 கிலோ விதையளவு அதை வாங்கி விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்கள பயிர் செய்ய சொன்னோம். அவங்களும் விருப்பமாக சரி மாற்று பயிராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கிறாங்க. இந்த குறுங்குளம் கிழக்கு கிராமத்தில் சாத்தையன் அப்படிங்கிறவங்க இதை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு ஹெக்டேருக்கு 5000 ரூபா வரையும் விவசாயிக்கு மானியமாக கொடுக்குறோம். இதை அந்த விவசாயிகள் விருப்பமாக செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க. இதை முன்மாதிரியாக இந்த வருஷம் அவர் செஞ்சுருக்காரு. இதனுடைய பயன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மூலிகைக்கு இது டையிங் மற்றும் மருத்துவத்துக்கு பல வழியில் இது எல்லாமே பயன்படுது. அது அவங்க அதிக அளவில் இதை ட்ரையலாக எடுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு பல விவசாயிகள் ஆர்வமாக அடுத்த ஆண்டுக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூலிகை செடி மலட்டுத்தன்மை, இதய நோய் போக்கும் மருத்துவ குணம் கொண்டது. இதன் வேர், இலை, காய் அனைத்தும் மருத்துவத்திற்கு பயன்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.